ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனுமன் என்ன படங்க, என்ன மேக்கிங்க, என்ன விஎஃப்எக்ஸ் இருக்குங்க, வேறு மாதிரி ஒரு படங்க இந்த ஹனுமன். உண்மையிலேயே நீங்களாம் ஃபஸ்ட்டு போய் படத்தை பார்த்துன்னு வந்துடுங்க. எல்லோரும் பார்த்துன்னு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட படம், ஒரு தெய்வீகமான படம்னு சொல்லலாம், ஒரு கிராமத்து பிரச்சனையை தீர்க்கிற படம்னு சொல்லலாம், சயின்டிஃபிக்கான படம்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து அழகாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணி தான் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் ஹனுமன். ஐ எம் ரியலி மிஸ்ட் இன் தேட்டர்ன்றதை நான் படம் பார்த்துக்கிறேன். எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் சூப்பராக இருக்குது, விஎஃப்எக்ஸ்லாம் மிரட்டிட்டானுங்க அப்படி இப்படின்னு. பட் ஆனால் சரி வரட்டும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி பார்த்தா ஜியோ சினிமாலாம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஐ திங்க் தட் இஸ் டைம் டு வாட்ச் த ஹனுமன் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். ஸோ ஜியோ சினிமாவில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து கூட இதை பாருங்கள் அப்படின்றதான் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ ஹனுமன் படத்தோட டைட்டில் கார்டு ஏன் ஹனுமன் அப்படின்றது ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ ஹனுமான்னா ஆஞ்சநேயர், which is one of the Lord God in Hindu tradition. ஸோ அவரோட நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு பலசாலி அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் நிறையா காடோட ரிலேட்டபிளான சென்டென்ஸ் படத்தில் வரும் அப்படின்னு நம்பி தான் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி வருது படத்தில். ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணி செம்மையாக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட்ஸ் வை த டைட்டில் கார்டு ஆஃப் த மூவி இஸ் ஹனுமன். தென் படத்தோட கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, கதை அண்ட் கதையப்பத்திரங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ தேஜா சஜா அவர் தான் பண்ணியிருக்காரு. விரட்டிட்டார் அந்த ஹனுமன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓடி ஓடி போகணும், டார்சன் மாதிரி என்ன குரங்கு மாதிரி தவிக்கின்னு இருக்காரு அப்படின்னு பார்த்துருவோம். பட் ஆனால் அவர் ஃபைனலி வரையும் அந்த எமோஷனலை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், அது ஆச்சரியங்களை உண்டு பண்ண விதங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு தேஜா சாருக்கு. தென் அமிர்தா ஐயர் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக வராங்க, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கேமரா ஒர்க்கே ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் படத்தில். அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே இட் சீம்ஸ் டு பி குட்டு தான். தென் வரலக்ஷ்மி சரத்குமார் மேம் அவங்க வந்து அக்கா ரோல் பண்ணியிருக்காங்க தேஜா சாருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கா ரோல் செம்மையாக இருக்கும். தென் ஃபைனலி அவங்களோட ஒரு எமோஷ்னல் சீன் வரும். அந்த சீன்லாம் கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வராதவங்களாம் இருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட எமோஷ்னல் சீனாக இருக்கும். தென் வினய் ராய் அவர் தான் வில்லன் ரோல். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே படத்தில் காமிக்கிறதோ ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வில்லனை தான் காமிக்கிறாங்க, சின்ன பையனா. ஸோ நான் அவர் தான் ஐ திங்க் ஹனுமன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தா ஹீஸ் அ வில்லனுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஆகினார் அப்படின்னும் போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைட்டில் கார்டெலாம் போடுறது, அந்த டைட்டில் கார்டு மீன்ஸ் அந்த நேம் கார்டெலாம் போடுவாங்களா. ஸோ அப்போது வந்து கிட்டத்தட்ட அவர் தான் காமிக்கிறாங்க, அவரோட பேக் ஸ்டோரி தான் சொல்கிறாங்க, வில்லனோட பேக் ஸ்டோரி, ஏன் அவர் அப்படி ஆகணும்னு நினைக்கிறாருன்றது. தென் அவருக்கு ஹெல்ப்பாக வந்து வெண்ணிலா கிஷோர் சார் செம்மையாக பண்ணியிருந்தார். தென் கிளைமேக்ஸில் அவர் வர சீன்லாம் கிளைமேக்ஸில் ஐ திங்க் ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். தென் அதுக்கப்புறம் அவர் வருவார்ன்றதுலாம் செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தென் ஆஃப்டர் தட் வினய் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைப்பார். பட் ஆனால் அப்படியே போக 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 ஒரு சூப்பர் வில்லனாக மாறுறாரு. தென் அதை அழிக்கிறதுக்கு வந்தவர் தான் ஹனுமன் அப்படின்றது தான் ஒரு நார்மல் ஸ்டோரி. பட் ஆனால் அந்த பவர் அப்படி கிடைக்கிறது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் அவங்க இது பண்ண விதம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தென் அவங்க பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கண்ணு முன்னாடி நிற்கிது. ரொம்ப அழகாக, ரொம்ப நேச்சுரலாக, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ப்ளசன்டபுளாக இருந்தது அப்படின்றதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து எப்படி பவர் கிடைக்குதுன்னா, ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. தென் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. தென் காப்பாற்றணும் போகும்போது தெரியாமல் ஒரு அதில் அந்த ஹனுமன் சிலை பெருசாக இருக்கும். அந்த சிலை வர ஸ்கின்ஸ்லாம் படத்தில் ரொம்ப ஹிப்பாக இருக்கும். தென் அது விழுந்துருது, அவர் கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்து போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க இது வச்சு. அதாவது ஹனுமன் வந்து சூரியனை வந்து ஏதோ ஒரு பழம்னு நினச்சி சாப்பிட போயிடுவார். தென் போனப்போ வந்து அங்கேருந்து யாரோ ஒரு கடவுள் வந்து அம்பு விடும்போது லைட்டாக ஒரு பிளட்டு வந்து அந்த ஃபால்ஸில் அந்த அந்த நதி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் விழுந்துடும். அதில் விழுந்த உடனே உள்ள ஒரு இது வந்து பாக்குன்னு பிடிச்சிக்கிறோம். ஸோ அந்த பிடிச்சதை வந்து இவர் கையில் வந்து பட்டுரும். அவர் கீழே விழுந்த உடனே அந்த அம்மாவோட செயின் வச்சுருப்பார், ஹீரோயினோட செயின் இருக்கும். ஸோ அந்த செயினை தேடி 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 போகும்போது அந்த இதில் மாட்டிக்கிறோம். தென் அதையும் அப்படியே கூழாங்கல் மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் வந்து பவர் வந்துடும் தலைவனுக்கு. ஸோ பவர் வந்த உடனே பண்ணுற அட்ராசிட்டிலாம் வேறு மாதிரி காமெடியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அது ரொம்ப நேச்சுரலாக செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா.
யா தென் வந்து எமோஷ்னல் சீன்ஸ்லேயுமே அவர் நெயில்டு பண்ணார். அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். அவர் கூட வந்து அந்த எருமைப்பால் குடித்ததுனால தான் எனக்கு இந்த பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஃபன்னாக இருக்கும். தென் அதில் நினச்ச ஊர் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ப்ரெசன்டபுளாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தென் கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்து கதையோட மீது இருந்ததுன்னா தென் ஃபைனலி வந்து அவர் வந்து நிறையா நடக்குது. அந்த எதனால் இதை நடச்சுன்னு அப்படின்ட்டு பார்க்கும்போது குஸ்தி போட்டிலாம் நடக்குது. தன் உள்ளூருக்குள்ளே அந்த குஸ்தி நடத்துக்குள் அந்த ஊரவே ஆட்டி படிச்சுட்டு காவலாளின்ற பேரில் ஒருத்தர் இருக்கார். தென் அவரை வந்து வீழ்த்துறதுக்காக அந்த படம் வந்து இவ்வளோதான், கதை இவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த குஸ்திக்காரனை வீழ்த்தணும், செகண்ட் ஹாஃபில் வந்து வினய் சார் அந்த அங்கேருந்து வருவார், அவர் வந்து கல்லுக்காக வருவார். ஸோ அவங்க 2 பேரும் வீழ்த்துறது தான் கதை. பட் ஆனால் அதை கொண்டு போன விதங்களும் சரி, அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது வந்து செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் படத்தோட மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டு வர சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். தென் அவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக காலை ஒடிச்சுக்கிடுவார். அதாவது அது பவருக்கு ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இருக்கும்போது வந்து ஒர்க் ஆகும், நைட் நேரத்தில் ஒர்க் ஆகாது. அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் அப்படி இப்படி பார்ப்பார். தென் அதெல்லாம் ஃபன்னாக சூப்பராக இருக்கும் ஸ்டாஃபில். தென் கடைசியில் வந்து அந்த கல் தூக்குற சீனாக இருக்கட்டும், தென் நிறைய சீன்ஸ் இருக்குது. தென் வந்து ஒரு சீனில் வந்து கிளைமேக்ஸ்க்கு ஐ திங்க் பிஃபோர் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து அவரை பற்றி தள்ளி விட்ருவாங்க. பட் ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தா அது வந்து காடு அப்படின்றாங்க. தென் சமுத்திரக்கனி சார் தான் விபீஷணன் ரோல் பண்ணியிருந்தார். விபீஷணன்றது இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து விபீஷணன் தான் ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு சின்ன இதுக்கு எடுத்துருக்காரு, ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டாரு. அதனால் வந்து இந்த பையனை வந்து ஹனுமன் தூண்டுற பையனை வந்து ஹனுமனோட சின்ன பவர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த கதை கான்செப்ட். ஸோ அதை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு தென் ஃபைனலி வந்து ஹனுமந்த் அந்த சீன்லாம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டான்ஸாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து உண்மையை வினய் ரிவீல் பண்ணும்போதும் சரி, தென் வெண்ணிலா கிஷோர் கடைசியில் வரும்போதும் சரி, தென் ஊரவே அழிக்க நினைக்கும் போதும் சரி, இந்த மாதிரி நிறையா அழகழகான சீன்ஸு ரொம்ப அழகாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை ஐ லைக் திஸ் ஃபிலிம். தென் ஃபைனலி அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி இழுக்கிற சீனு, தென் அதை செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஹீரோஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். தென் பாலையா சார் மாதிரி ட்ரெயினர் எடுத்துன்னு போகிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒரு லாஃப்டர் ட்ரீட்டாக தான் அந்த இதெல்லாம் இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அந்த விஎஃப்எக்ஸ் கொடுத்தா எனக்கு கண் முன்னாடி வந்து நிற்கிது. நிறையா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறையா ஒர்க்ஸ் வந்து பண்ணதெல்லாம் அந்த ஆஞ்சநேயரோட காமிச்சதெல்லாம் கிளைமேக்ஸ். கடைசியில் வந்து சமுத்திரக்கனி சார் வந்து ஒரு மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுப்பார் பாருங்க ஹனுமன்னு. ஸோ 2025 அது சினிமாவில் வரும். கண்டிப்பாக அதை நான் FDFS தான் போய் பார்ப்பேன். எல்லோரும் பாருங்கள். ரொம்ப செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அழகான படம் தான் இந்த ஹனுமன். ஸோ செகண்ட் பார்ட் லீடு கொடுக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆயிரும். அப்படி இப்போ தான் அது ஆரம்பிக்குது, உண்மையான போரே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு சச்ச குட் என்டர்டெய்னர், ஃபேமிலியாக உட்காந்து ஒரு டிவோஷனலாக பார்க்கணும், அதோடு சேர்த்து வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டோடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹனுமன் படமே எல்லோரும் உட்காந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இந்த ஹனுமன் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ.